نحمده ونستعينه ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله الصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله فأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار نجاني الله وإياكم اللهم آمين. உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இறுதி நபியாக வந்து எமக்கு வழிகாட்டி சென்ற உத்தமர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள் மற்றும் இறுதி வரை இந்த தீனுல் இஸ்லாத்தை வாழ்வு நெறியாக ஏற்று நடக்கின்ற முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்ததன் பின்னால் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவின் இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஒன்று கூடியிருக்கின்ற என் அன்பின் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி வழிபடுமாறும் அவன் ஏவிய விடயங்களை வாழ்வின் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எடுத்து நடக்கும்படியும் அவன் தடுத்திருக்கின்ற விடயங்களில் இருந்து முற்றுமுழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் அன்பு கட்டளையிடுகின்றேன். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனது அன்பின் சகோதரர்களே, இன்றைய தினம் குவைத் நாட்டினுடைய அவுகாஃப் அமைச்சு ஹுதுபா பிரசங்கங்களை நிகழ்த்துவதற்காக வேண்டி வழங்கி இருக்கின்ற தலைப்பு குழப்பமான சூழ்நிலைகளில் நிதானம் பேணுவது தொடர்பாக. நிதானம் என்று பேசுகின்ற போது குறிப்பாக பதட்டமான சூழ்நிலைகளில் நாம் பதட்டமடைந்து மக்களை குழப்பமடைய செய்யாத விதத்தில் நடந்து கொள்வது தொடர்பிலே ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எனது அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழல், இந்த பிராந்தியம் ஒரு பதட்டமான சூழலை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. சுமார் ஒரு மாத காலமாக நாளுக்கு நாள் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. எத்தகைய சத்தங்களும் இல்லாமல் இன்றைய இரவை கழிக்க முடியுமா என்று ஏங்குகின்ற அளவுக்கு, எதிர்பார்க்குகின்ற அளவுக்கு நாளுக்கு நாள் அந்த நிலைமைகள் மாற்றம் அடைந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றன. இத்தகைய தருணத்தில் ஒரு முஃமின் எப்படி நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக அவனுடைய வார்த்தை பிரயோகங்கள் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக அவன் மக்களுக்கு மத்தியிலே இது தொடர்பிலே கதைக்கின்ற போது, பேசுகின்ற போது, விடயங்களை பகிர்ந்து கொள்கின்ற போது எந்த அளவு நிதானத்தோடும் பொறுப்புணர்வோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து நாம் மிக கட்டாயமாக சிந்திக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒரு முஃமினை பொறுத்தமட்டில் நிலைமைகள் எப்படியாக இருந்தாலும், எத்தகைய சூழ்நிலைகள் மாறி மாறி வந்தாலும், அது அவனுக்கு சார்பானதாக அமைந்த போதிலும், அது அவனுக்கு எதிர்மறையாக அமைந்த போதிலும், ஒரு முஃமின் அந்த சந்தர்ப்பங்களிலே பதட்டமடையாது நிதானமாக இருப்பதென்பது அவனுடைய ஈமானை வெளிப்படுத்துகின்ற ஒரு இடம் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நாம்
நிச்சயமாக உங்களை பயத்தை கொண்டு, அச்சத்தை கொண்டு, வறுமையை கொண்டு, உங்களுக்கு விருப்பமானவர்களுடைய உயர்களை எடுத்து உங்களுக்கான விளைச்சல்களை குறைபாடுகளை ஏற்படுத்தி நாங்கள் சோதிப்போம் என்பது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கின்ற ஒரு இயல்பான நியதி. இந்த நியதி அடிப்படையிலேதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் விரும்பிய போதிலும், நாங்கள் வெறுத்த போதிலும், நாங்கள் ஆமோதித்த போதிலும், நாங்கள் மறுதளித்த போதிலும், நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும், நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். நிச்சயமாக இன்றைய தருணம் சந்தோஷமாக அமைந்திருக்குமாக இருந்தால் நாளைய தினம் மகிழ்ச்சி இல்லாமல் கவலையாக கழிக்கின்ற ஒரு தருணமாக மாறலாம். இன்றைய பொழுதுகள் மன அமைதியை தருகின்ற பொழுதுகளாக இருந்தாலும் நாளைய பொழுதுகள் மன கஷ்டத்தை தருகின்ற பொழுதுகளாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பங்களை எல்லாம் பொறுமையோடு கடந்து வருகின்ற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தருவதாகவும் நன்மாராயம் சொல்கிறான். எனவே அந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலாவின் ஏற்பாட்டை பொருந்திக் கொண்டு, அல்லாஹு தஆலாவின் இந்த நியதியை பொருந்திக் கொண்டு பொறுமையாக கடந்து செல்வது அல்லாஹு தஆலாவினுடைய அடியார்களுடைய பண்பு என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த நிலைமைகளை கண்டு பதற்றமடைவது, இந்த நிலைமைகளை கண்டு அச்சமடைவது, இந்த நிலைமைகளை கண்டு அடுத்த மனிதர்களையும் பயமூட்டுவது, அடுத்த மனிதர்களுடைய நிம்மதியை குலைக்கின்ற விதத்திலே நடந்து கொள்வது என்பது ஒரு முஃமினுடைய பண்பாக இருக்க முடியாது என்பதனை அல் குர்ஆன் மிக ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறது. எனவே இத்தகைய சூழ்நிலைகள் வருகின்ற பட்சத்திலும் இதனை ஒரு முஃமினாக நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற மனோபக்குவத்தை வெளிப்படுத்துவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பது இந்த இடத்திலே நாம் சொல்ல வருகின்ற முதலாவது செய்தி. இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, இத்தகைய பதட்டமான தருணங்களிலே நாம் அனைவரும் நிதானத்தை கடைபிடிக்க முடியுமாக இருந்தால், நாம் நிதானம் இழக்காமல் நாங்கள் நடுநிலை தன்மையோடு மென்மையானவர்களாகவும் சமநிலை பேணி நடந்து கொள்ள முடியுமானவர்களாகவும் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவின் அருளுக்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் இப்ராஹீமினுடைய 27வது வசனத்திலே ஞாபகம் ஊட்டுகின்றான். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலிஸ் ஸாபித் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வ யுதில்லுல்லாஹு ஸாலிமீன் வ யஃஅலுல்லாஹு மா யஷா. அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை தெளிவான வார்த்தைகளை கொண்டு உலகிலும் மறுமையிலும் அவன் உறுதிப்படுத்துகின்றான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா வழிகட்டவர்களை அல்லது வழி தவறியவர்களைத்தான் வழிகட்டு சென்று விடுமாறு விட்டு விடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹு தஆலா யாவற்றையும் நாடியவற்றை செய்வதற்கு முடிந்தவனாக இருக்கிறான், சக்தி படைத்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் இப்ராஹீமுடைய 27வது வசனத்திலே சொல்லுகின்றான். ஒரு பதட்டமான நிலைமை வருகின்ற போது, ஒரு அச்சமான செய்தி எங்களை வந்தடைகின்ற போது, அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாரத்தை சுமத்திவிட்டு பாதுகாப்பான முன்னெடுப்பாடுகளை எடுத்துக்கொண்டு ஒரு மனிதன் அமைதியாக இருக்க முடியும் என்றிருந்தால் அது அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அருள் என்று அல் குர்ஆன் இந்த வசனத்திலே சொல்லுகின்றது. இப்படி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்திலே அமைதியான தோரணையிலே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான பக்குவம் கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை மறுமையிலும் பலப்படுத்துவதாக அல் குர்ஆனிலே இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதே போன்று இத்தகைய பதட்டமான சூழ்நிலைகளை தானும் குழம்பி அடுத்த மனிதர்களையும் குழப்புகின்ற வேலையை செய்பவர்கள் இங்கும் குழப்பமான நிலையிலே இருப்பார்கள், மறுமையிலும் குழப்பமான நிலையிலே இருப்பார்கள். அவர்கள் தான் வழி தவறியர்கள் என்ற எச்சரிக்கையை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே நாம் கடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் அமைதி காக்க வேண்டிய, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய, வார்த்தை பிரயோகங்களில் மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய, எழுதுகின்ற, பேசுகின்ற, பகிர்கின்ற விடயங்களில் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய, கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி பொறுப்பாக காலகட்டத்தை உணர்ந்து நிதானமாக நடந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா உலகத்திலும் எங்களை பலப்படுத்தி மறுமையிலும் அல்லாஹு தஆலா வார்த்தைகள் திணறுகின்ற அந்த நாளில்
எங்களை பலப்படுத்துவதாக அல் குர்ஆனிலே வாக்களித்திருக்கிறார். மாற்றமாக நாங்கள் இங்கும் நிதானம் இழந்து நாங்கள் பதற்றம் அடைந்து குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விதத்திலே பேசுகின்ற, எழுதுகின்ற, பகிர்கின்ற மனிதர்களாக மாறினால் நிச்சயமாக இங்கு மட்டுமல்ல, நாங்கள் மறுமையிலும் வார்த்தைகள் தடுமாறுகின்ற, வார்த்தைகள் பேச முடியாமல் நாங்கள் தவிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தஆலா எங்களை கைவிட்டு விடுவான் என்கின்ற எச்சரிக்கையை தந்திருக்கின்றான். எனவே நாங்கள் பேசுகின்ற, கதைக்கின்ற, பகிர்கின்ற விடயத்திலே நாங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டிக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அபூதாபிதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு நபுமொழி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிஸ மபியத்துர் ரஜுலி ஸஅமு, ஒரு மனிதன் பயணிக்கின்ற மிக மோசமான ஒரு வாகனம் இருக்குமாக இருந்தால் அது எது தெரியுமா? எந்தவித அடிப்படையுமே இல்லாத, ஆதாரமுமே இல்லாத ஒரு விடயமாகும் என்று சொல்லி காட்டினார்கள். இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தவித அடிப்படையுமே இல்லாத, ஆதாரபூர்வம் இல்லாத, உறுதிப்படுத்தப்படாத, உத்தியோகபூர்வமான இடங்களிலிருந்து கிடைக்க பெறாத செய்திகளை சுமந்து செல்கின்ற மனிதனுக்கு ஒரு மனிதன் பயணிக்கின்ற மிக மோசமான வாகனம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதாவது எந்த ஆதாரபூர்வமான தகவல்களூடாகவும் உறுதிப்படுத்தப்படாத, இட்டு கட்டப்பட்ட, போலியான, ஆதாரமே இல்லாத, உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்லாதீர்கள். அது மிக மோசமான ஒரு பண்பாகும், மிக மோசமான ஒரு நடத்தையாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்று நாங்கள் சமூக வலைதளங்களிலே பகிர்கின்ற விடயங்களாக இருக்கலாம், குறிப்பாக யூடியூப் சேனல்களிலே பேசப்படுகின்ற விடயங்களை நாங்கள் எங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியிலே, ஊர் குழுக்களுக்கு மத்தியிலே, எங்களோடு பழகுகின்ற நண்பர்களுக்கு மத்தியிலே பகிர்கின்ற விடயங்களாக இருக்கலாம். ஏதோ இந்த போராட்டங்களை முன்னெடுக்கின்ற இரண்டு நாடுகளுக்கும் பக்கத்திலிருந்து அவர்கள் பேசுவதை கேட்பது போன்று, அதை கேட்டுவிட்டு எழுவது போன்று அவர்கள் மைக்கை வைத்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பேசியது போன்று நடந்திருந்தால் இன்று இந்த நாடு வென்றிருக்காது, இந்த பிரச்சனையும் முடிந்திருக்கும். அந்த அளவுக்கு படுமோசமான விதத்திலே நாங்கள் செய்திகளை பேசுகின்ற, பரப்புகின்ற மனிதர்களாக மாறி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபிமொழியை உறுதிப்படுத்துகின்ற விதத்திலே அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, ஈமான் கொண்டவர்களே, ஒரு பாவி உங்களிடத்திலே ஒரு செய்தியை சுமந்து வந்தால் அதனுடைய உண்மை தன்மை குறித்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா பொய்யான, போலியான, உறுதி இல்லாத, எந்த விதத்திலும் ஆதாரம் இல்லாத செய்திகளை சுமந்து செல்கின்ற மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பெரும் பாவி என்கின்ற சொற்பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கின்றார். மக்களை குழப்புகின்ற, நிம்மதியை இல்லாமலாக்குகின்ற, அச்சத்தை உருவாக்குகின்ற, பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற, உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே சுமந்து செல்கின்றவனை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே பாவி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். எனவே நாங்களும் தெரிந்தோ தெரியாமலோ அல்லாஹு தஆலாவுடைய இந்த எச்சரிக்கைக்கு, இந்த சூழ்நிலைகளிலே உட்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நாங்கள் இந்த விடயத்திலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை விதித்தார்கள். கஃபா பில் மர்இ கதிபன் ஐ யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒரு மனிதன் பொய்யன் என்று சொல்லப்படுவதற்கு, ஒரு மனிதன் பொய்யன் என்று ஸ்டாம்ப் குத்தப்படுவதற்கு, முத்திரையிடப்படுவதற்கு, பெயர் சூட்டப்படுவதற்கு போதுமான பண்பு என்ன தெரியுமா? கேட்பவையற்றையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற, தான் கேட்டவற்றையெல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பரப்புகின்ற பண்பு ஒருவனிடத்திலே இருப்பதாக இருந்தால் அவன் ஒரு பொய்யன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எனது அன்பின் சகோதரர்களே, இந்த பண்பிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையிலே இருக்கிறோம், கடமைப்பாட்டிலே இருக்கிறோம், பொறுப்பிலே இருக்கிறோம். எனவே அல் குர்ஆன் இத்தகைய பண்புள்ளவர்களை, நிதானம் இழந்து அமைதியை இல்லாமலாக்குகின்ற, போலியான, பிழையான செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்கின்ற மனிதர்களுக்கு
முதலாவதாக உலகத்திலும் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள், மறுமையிலும் நஷ்டவாளிகளாக இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார். அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மறுபுறத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மோசமானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி காட்டினார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய்யர்கள் என்று ஒரு பெயரை சூட்டினார்கள். அதற்கு மேலாக அல் குர்ஆன் அவர்களை ஃபாசிக், பாவி என்கின்ற, பெரும் பாவி என்கின்ற சொல்லை பயன்படுத்தி அவர்களை எச்சரித்திருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் இன்னொரு சந்தர்ப்பத்திலே மக்களுக்கு மத்தியிலே அச்சமூட்டுகின்ற செய்திகள் வருகின்ற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுகின்ற போது சூரத்துல் நிசாவினுடைய 83வது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறது. வஇதா ஜாஅஹும் அம்ரும் மினல் அம்னி அவில் ஹௌஃபி அதாஉ பிஹி. சில மனிதர்களிடத்திலே அவர்களுக்கு அச்சத்தை ஊட்டுகின்ற அல்லது பாதுகாப்பு தொடர்பான ஒரு செய்தியை சொல்கின்ற ஒரு விடயம் வந்தால் அவர்கள் அதனை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி விடுகிறார்கள். வலவ் ரத்தூஹு இலர் ரசூலி வஇலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதூனஹு மின்ஹும் வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தபஅதுமுஷ் ஷைத்தான இல்லா கலீலா. அவர்கள் அப்படி அந்த உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை, அவர்களுக்கு மத்தியிலே வருகின்ற செய்திகளை அல்லாஹு தஆலாவிடத்திலோ அல்லது அது தூதரிடத்திலே கொண்டு சென்றால் அல்லது அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்றவரிடத்திலே அந்த செய்தியை நகர்த்தினால் அங்கிருக்கின்ற துறைசார் நிபுணர்கள், அது தொடர்பாக அறிந்தவர்கள் அவற்றினுடைய உண்மை தன்மையை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்லுவார்கள். அப்படி உண்மைப்படுத்தி செய்கின்ற அந்த விடயம் இருக்கிறதே, அது அல்லாஹு தஆலாவினுடைய ரஹ்மத்துகளில் ஒன்று. நீங்கள் அந்த ரஹ்மத்தை இழந்து விட்டீர்களாக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி விடுவீர்கள். அதாவது உங்களுக்கு ஒரு செய்தி வருகின்ற போது அது ஒரு பாதுகாப்பு தொடர்பான செய்தியாக இருக்கலாம் அல்லது அச்சத்தை ஊட்டுகின்ற செய்தியாக இருக்கலாம். அதனை குறித்த சம்பந்தப்பட்ட சோர்ஸ்களிலே, மூலங்களில் இருந்து நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்கின்ற பழக்கம் உங்களிடத்திலே இருக்குமாக இருந்தால் நீங்கள் அருள் பாலிக்கப்பட்டவர்கள். அப்படி அருள் பாலிக்கப்பட்ட மனிதர்கள் மிக சொற்பமானவர்களே இருக்கிறார்கள். மாற்றமாக நிறைய பேர் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றி வழிகட்டி விடுகிறார்கள். லத்தபஅதுமுஷ் ஷைத்தான், பெரும்பாலானவர்கள் ஷைத்தானை பின்பற்றி விடுகிறார்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, கிடைக்கின்ற எல்லா செய்திகளையும் இது உண்மையா பொய்யா என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் அப்படியே பகிர்ந்து விடுகிறார்கள். குறிப்பாக இன்றைய காலத்திலே AI தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்படுகின்ற வீடியோக்களை நாங்கள் பிரித்தறிந்து தெரிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்றோம். குறிப்பாக அவற்றை சமூக வலைதளங்களிலே உடனடியாக பரப்பி விடுகின்ற நிலைமையிலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இவற்றை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்வதன் ஊடாக நாங்கள் பல பேரை அச்சப்படுத்துகின்ற, அவர்களை நாங்கள் மன நிம்மதி இழக்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இது அப்படி செய்கின்ற சூழ்நிலை வருவதாக இருந்தால், அந்த பண்பு எங்களிடத்தில் இருப்பதாக இருந்தால் நாங்கள் ஷைத்தானுடைய வழியை பின்பற்றுவர்களாக இருக்கிறோம் என்கின்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே நாங்கள் நிதானம் இழந்து வார்த்தைகளை விடுகின்ற செயற்பாடுகளை செய்கின்றவர்களாக மாறிவிடக் கூடாது. அது ஷைத்தானை பின்பற்றி நாங்கள் வழிகட்டு விடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று அல் குர்ஆன் இந்த இடத்திலே எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை வழங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஞாபகமூட்டப்பட வேண்டிய ஒரு கவலையான விடயம் இருக்கிறது. இன்றைய இந்த சூழல் முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு. நாங்கள் புவியியல் ரீதியாக நாடுகளாக பிரிக்கப்பட்டிருக்கலாம், நாங்கள் எல்லைகளால், கடவுச்சீட்டுகளால் நாங்கள் இந்த நாட்டவர்கள் என்று நாங்கள் வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் நாம் அனைவரும் உம்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு உள்ளால் இருக்கின்ற சில முரண்பாடுகளின் காரணமாக வெளியால் இருக்கின்ற சக்திகள் எங்களை இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்குள்ளால் நாங்கள் பிளவுபட்டுக் கொண்டிருக்கிறோம், எங்களுக்குள்ளால் நாங்கள் முரண்பட்டுக் கொண்டிருக்கிறோம். உம்மத் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்ட, நபியை இறுதி நபியாக ஏற்றுக்கொண்ட, ஒரே கஅபாவை பார்த்து வணங்குகின்ற, அல் குர்ஆனை ஓதுகின்ற இந்த உம்மத் துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது அவரை பார்த்து இவர் குறை சொல்வதற்கும், இவரை பார்த்து அவர் குறை சொல்வதற்கும், அந்த நாட்டை பற்றி பேசி அவரை விமர்சிப்பதற்கும், இந்த நாட்டுக்கு பக்கச்சார்பாக நாங்கள் கட்டுரை எழுதுவதற்குமான சந்தர்ப்பம் அல்ல.
ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு உம்மத்தாக நாங்கள் தோற்று போய் இருக்கின்ற ஒரு தருணம் என்கின்ற கவலையான உணர்வு எங்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நானும் நீங்களும் ஆதரிக்கின்ற விரும்புகின்ற நாடுகள் இருந்தால் அதனை தாண்டி நாங்கள் ஒரு உம்மத்தாக நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு உம்மத்தாக நாங்கள் தலைதூக்க முடியாமல் துண்டாடப்பட்டிருப்போம் என்கின்ற கவலையை உள்ளத்திலே சுமக்க வேண்டுமே தவிர இவர் சரி அவர் பிழை, இவர் அந்த கொள்கை இவர் இந்த கொள்கை என்று கொள்கை ரீதியான கோட்பாட்டு ரீதியான அல்லது மொழி ரீதியான இன ரீதியான வேறுபாடுகளை பேசி பறைசாற்றி பெருமை பேசுகின்ற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை ஒரு முஃமின் ஒரு போதும் பார்க்க மாட்டான் என்பதுதான் உண்மையான ஒரு பார்வையாக இருக்க முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய உம்மத் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே இருக்கிறது என்கின்ற மனவேதனை எங்களுக்கு ஏற்பட வேண்டும். என்னுடைய உம்மத் இப்படி துண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கின்ற மனவேதனை எங்களுக்கு இருக்க வேண்டும். எனது உம்மத்தினுடைய உயிர்களும் உடைமைகளும் எத்தகைய பெருமானங்களும் இல்லாமல் அழிக்கப்பட்டுக் கொண்டு செல்கின்றது என்ற கவலை இருக்க வேண்டுமே தவிர ஒரு நிறத்துக்கு அல்லது ஒரு கொடிக்கு அல்லது ஒரு கடவுச்சீட்டுக்கு அல்லது ஒரு மொழிக்கு அல்லது ஒரு இனத்துக்கு அல்லது ஒரு மொழியை பேசுகின்ற பக்கத்தை எடுக்கின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளக் கூடாது. மாற்றமாக அல்லாஹு தாலாவை ஏற்ற ஒரே உம்மத்தாக நாங்கள் ஒன்றிணைந்து வாழ்வதுதான் அல்லாஹு தாலாவுக்கு விருப்பமான நபிக்கு நெருக்கமான வழிமுறை என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, இந்த விடயங்களை பறைசாட்டுகின்ற மனிதர்களாக இவற்றை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்கின்ற சமாதானத்தையும் நல்ல விடயங்களையும் மன நிம்மதியையும் போதிக்கின்ற மனிதர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அல்லாஹு தாலா இந்த உலகத்தை சில நியதிகளை வைத்து மாற்றி இயக்கிக் கொண்டே இருக்கிறான். அப்படி அல்லாஹு தாலா வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நியதிதான் நிச்சயமாக இந்த கஷ்டத்துக்கு பின்னால் அல்லாஹு தாலா ஒரு இலேசை, ஒரு நிம்மதியை, ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறான். எத்தனையோ சகோதரர்கள் பெருநாள் விடுமுறைக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை சென்று பார்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு தயாரானார்கள். என்றாலும் அவர்களால் சென்று பார்க்க முடியவில்லை. எத்தனையோ வயதான பெற்றோர்கள் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இறுதி தருணத்தில் என்னுடைய தாயோடு, என்னுடைய தந்தையோடு, என்னுடைய சகோதரனோடு, என்னுடைய சகோதரியோடு, என்னுடைய குழந்தைகளோடு, என்னுடைய மனைவியோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எத்தனையோ பேர் உணர்வு ரீதியாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஒரு இலகுவை வைத்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் அல்லாஹு தஆலா ஒரு இலகுவான சூழலை எம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவான் என்கின்ற அந்த நல்ல நம்பிக்கையோடு நாங்கள் இருப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு செல்கின்ற நிதானமுள்ள மனிதர்களாக மாற வேண்டும். மாற்றமாக உணர்வு ரீதியாக காயப்பட்டிருக்கின்ற கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற மனிதனுடைய உணர்வுக்கு இன்னும் அடிக்கின்ற, அவனை காயப்படுத்துகின்ற, உணர்வு ரீதியாக அவனை கஷ்டத்துக்குள்ளாக்குகின்ற செய்திகளை பரப்புகின்ற, செய்திகளை சொல்லுகின்ற, செய்திகளை பரவுகின்ற மனிதர்களாக மாற்றிவிடக் கூடாது என்பதனை இந்த இடத்திலிருந்து ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறோம். குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த சுமார் 5க்கும் மேற்பட்ட இலங்கை சகோதரர்கள் தேவையற்ற விடயங்களை சமூக வலைத்தளங்களிலே பகிர சென்று இப்போது தன்னுடைய தொழிலை இழந்து நாடு கடத்தப்படுவதற்காக வேண்டி நாடு கடத்த முகாம்களிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னை நம்பி வந்த ஒரு குடும்பம் இருக்கிறது, தன்னை நம்பிய மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள், தன்னை நம்பிய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இளம் வயது இளைஞர்கள் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் நடந்து கொண்டதன் விளைவாக இப்போது நாட்டுக்கும் செல்ல முடியாமல், தன்னுடைய தொழிலையும் பார்க்க முடியாமல், குடும்பத்தையும் பராமரிக்க முடியாமல், இனி எந்த ஒரு மத்திய கிழக்கு நாட்டுக்கும் வருகை தர முடியாத சந்தர்ப்பத்திலே பிங்கர் வைத்து அனுப்பப்படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் மிகப்பெரிய அரசியல் விமர்சகராக இருக்கலாம், நீங்கள் மிகச் சிறந்த அரசியல் வாசகர்களாக இருக்கலாம், உங்களுக்கு உலகத்திலே உள்ள எல்லா மொழிகளும் தெரிந்திருக்கலாம், உங்களை போன்ற அரசியல் அறிவு படைத்த யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய அறிவை நீங்கள் சற்று காலத்துக்கு அடக்கி வாசியுங்கள். நீங்கள் உங்களுடைய அறிவு வேகத்தை காட்ட வேண்டுமாக இருந்தால் கடவுச்சீட்டை கைகளில் எடுத்து தயார் செய்து கொண்டு நீங்கள் பேசுங்கள், கதையுங்கள்.
நாளை நடுத்தருவிலே நிற்கப் போவது உங்களுடைய குடும்பங்கள் என்பதனை மிக பொறுப்போடு ஞாபகம் ஊட்டிக் கொள்ளுங்கள். எனவே அரசியல் பேசுகின்ற, அரசியல் விமர்சகர்களாக மாறுகின்ற, மற்ற மனிதர்களுடைய நிம்மதியை இல்லாமலாக்குகின்ற மனிதர்களாக மாறிவிடாமல் மக்களுக்கு அமைதியை போதிக்கின்ற, அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற, ஆசுவாசப்படுத்துகின்ற, இந்த கஷ்டத்திலிருந்து நீங்கி வருவதற்கு நாங்கள் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற, நல்ல செய்திகளை சொல்கின்ற மனிதர்களாக மாறுவதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு என்பதனை ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அத்தகைய பொறுப்பான மனிதர்களாக நடந்து கொள்வதற்கும், அத்தகைய பொறுப்பான மனிதர்களாக நாங்கள் நடந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், உணர்வு பூர்வமாக மட்டுமல்லாமல் அறிவுபூர்வமாக சிந்தித்து எங்களுடைய விடயங்களை நகர்த்துகின்ற பொறுப்புள்ள மனிதர்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த கஷ்டமான நிலைமை நீங்கி அமைதி நிலவுவதற்கு யா அல்லாஹ் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், துண்டாடப்பட்டிருக்கின்ற இந்த முஸ்லிம் உம்மத்தை ஒருங்கிணைப்பாயாக. எங்களுக்குள்ளால் இருக்கின்ற முரண்பாடுகளை நாங்கள் தீர்த்து கொண்டு எங்களுடைய இந்த வாழ்வை நிதானமாக நடாத்தி செல்வதற்கு நீ எம் அனைவருக்கும் அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் அதே போன்று முழு உலக முஸ்லிம் சமூகத்தையும் நீ பார்த்தருள்வாயாக, பாதுகாத்தருள்வாயாக. அனைவருக்கும் மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ வழங்கி வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் பில் குர்ஆனில் அதீம் வ நஃபஅனா பில் ஆயாத்